to Kitchu's Kitchen. Please like, share and subscribe to our channel. இன்னைக்கு மசாலா பைட்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்க லீவில் இருக்கும்போது என்ன டிஃபன் பண்ணி கொடுக்குறதுனே ரொம்ப யோசித்து டயர்டாக போயிருப்பீங்க. வாங்க உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு ஃபியூ ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். ரெட் சட்னி அரைக்கணும், பொட்டேட்டோ மசாலா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற தோசை மாவு வச்சு தாங்க இந்த ரெசிபி. ரெட் சட்னி பண்ணுறதுக்கு 5-6 காஞ்ச மிளகாவை சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 6-7 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கல்லுப்பு, நல்லெண்ணெய். இந்த ஊற வச்ச சில்லியும் அதில் போட்டு நல்லா ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி சட்னி மாதிரி அரைச்சிக்கோங்க. ஜாஸ்தி தண்ணி ஊற்றக்கூடாது, திக்காக தான் இருக்கணும். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் 1 வாரம் கூட வச்சுக்கலாங்க. இந்த சட்னியை தோசை மாவு கொஞ்சம் திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பொட்டேட்டோ மசாலா பண்ணலாம். ஒரு 2-3 பெரிய பொட்டேட்டோ எடுத்து நல்லா பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட்டு, ஆனியனு, அதுக்கப்புறம் இஞ்சி, அப்புறம் கைப்பிடி கொத்தமல்லி, புதினா, தாளிக்கிறதுக்கு ஜீரகம், சோம்பு, அப்புறம் மஸ்டர்டு. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு சோம்பு, ஜீரகம், கடுகு இதை போட்டு நீங்கள் பொரிய விடுங்க. எண்ணெய் சூடானவுடனே இந்த தாளிப்புக்கு வேண்டியதை நம்ம ஆட் பண்ணி பொரிய விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இது நல்லா மேஷ் ஆகணும், பீசஸாக இருக்கக்கூடாது. நல்லா மேஷ் ஆனால் தான் மசாலா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இது கடுகு பொரிஞ்சிடுச்சு. இதில் நம்ம இப்போது இஞ்சியும் வெங்காயத்தையும் போட்டு ஒரு பிங்க் கலர் வர வரைக்கும் சாத்தே பண்ணிக்கலாம். பாருங்கள், இஞ்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக ஆக்காதீங்க, ரொம்ப பிட்டர் டேஸ்ட் வந்துடும். இது சட்னி ஆகிடும் நமக்கு. பொட்டேட்டோ வேகிற டைம் தான். அதுக்குள்ளே அந்த மசாலா ஒரு 5 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். அதுக்குள்ளே உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் துருவின கேரட்டையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு போடுறதுக்கு முன்னாடியே உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் மசாலாவில் நல்ல சால்ட்டு இதுவாகும், மிக்ஸ் ஆகும். இப்போது மஞ்சப்பொடி, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு மசிலனா கூட நீங்கள் கரண்டி வச்சு பண்ணிக்கோங்க. இப்போது மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பனியார சட்டி எடுத்து எண்ணெய் தடவிட்டு அந்த குழியில் பாதி மாவு ஊற்றிக்கோங்க. பாதி மாவு ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெட் சட்னி ட்ராப் பண்ணிக்கோங்க. ரெட் சட்னிக்கு மேலே இந்த பொட்டேட்டோ மசாலாவை ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த மசாலா கவர் பண்ணுற மாதிரி தோசை மாவை மேலே ஊற்றிடுங்க. கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றுங்க. அப்போ தான் மேலேயும் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ கீழே பொன்னிறமாக ஆனவுடனே மெதுவாக அதை திருப்பி விட்டுருங்க. இப்போது 2 சைடும் குக் ஆகட்டும். மசாலா பைட் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை ஹாட்டாக கோகோனட் சட்னியோடு சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது எதுவும் தொட்டுக்கிறதுக்கு சட்னி கூட தேவையில்லைங்க. இதில் இருக்க ஃபில்லிங்கே போதும், நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். See you soon with another interesting recipe. Eat healthy, stay healthy. Bye. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை. Eat healthy, stay healthy.